1 கொரிந்தியர் 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். இந்த ஆகையால் இருக்கு பாருங்க, அதுக்கு 1000 அர்த்தம் உண்டு. விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள், அது நன்றாக தெரிந்த விஷயம். விக்கிரகாராதனை தான் முதல் பாவம், முதல் கட்டளையே அதான். விக்கிரகாராதனை பண்ணாதன்றது தான் 10 கட்டளையில். விலகி ஓடுங்கள்னு சொல்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆகையால் ஒரு ஆகையால் போட்டிருப்பாருங்க. வேறு வார்த்தையில் சொல்கிறது ஆகையால் கர்த்தரை மட்டுமே தொழுது கொள்ளுங்கள். வேறு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் ஆகையால் கர்த்தரை மட்டுமே தொழுது கொள்ளுங்கள். ஏன் கர்த்தரை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும்? அவர் சோதனையோடு கூட சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அங்கே தான் அவர் நிற்கிறார். சோதனையே வராதுன்னு அவர் சொல்கிறதில்ல. சோதனை வரும், ஆனால் நான் அதை சாதனையாக மாற்றிடுவேன். அந்த சோதனையிலேருந்து உனக்கு ஒரு போதனையை தருவேன். அங்கே தான் ஆண்டவர் நிற்கிறார். அது வேறு யாரும் செய்ய முடியாது. பணம் செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது, மனிதர்கள் செய்ய முடியாது, வேறு எதுவும் செய்ய முடியாது. கலை செய்ய முடியாது, அறிவு செய்ய முடியாது. சோதனையிலிருந்து மனிதனுக்கு ஒரு தீர்வை கர்த்தர் மட்டுமே தர முடியும். ஆகவே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை மட்டுமே தொழுது கொள்ளுங்கள். எந்த விக்கிரகங்களாலும், விக்கிரகம் என்பது வெறும் உருவங்களை மட்டுமல்ல, அது பணத்தை குறிக்கிறது, மனிதர்களை குறிக்கிறது. எதற்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமோ அதையெல்லாம் குறிக்கிறது. அதனால் அவரால் மட்டும்தான் சோதனையிலிருந்து நம்ம தப்பு வைக்க முடியும். அதனால தான் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேல எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். அப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தில் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி காப்பேன். பிலதெல்பியா சபைக்கு எழுதுகிறார் ஆண்டவர். பூமி எங்கும் பூச்சக்கரத்தில் குடியிருக்கிறவர்கள், பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக வரப்போகிற சோதனை. இப்போ இது பூமி முழுவதும் வரக்கூடிய சோதனை. பூமியில் இருக்கிற அனைத்து மனிதர்களையும் சோதிப்பதற்காக வரப்போகிற சோதனை அந்திகிறிஸ்து. அந்திகிறிஸ்து தன்னை கடவுளாக காண்பிப்பான், அற்புதங்களை செய்வான், பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பான், இராணுவ பிரச்சனைகளை தீர்ப்பான், அரசியல் பிரச்சனைகளை தீர்ப்பான். அவனை கடவுள் என்று அவன் காண்பிப்பான், அவனை கடவுள் என்று அற்புதங்களை செய்வான், அவனை கடவுள் என்று உலகத்தின் பெரும்பகுதியை வணங்கும். பெரிய சோதனை தான் சோதனை. இல்லை என்றால் உபத்திரவம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு உபத்திரவம், அடி, உத, மரணம், காவல், கட்டு, உபத்திரவம், துன்பம். இதுதான் உலகம் முழுவதும் வரப்போகிற சோதனை. உலகத்தார் யாவரையும் தாக்க போகிற சோதனை இதுதான். இதிலிருந்து சபையை கர்த்தர் என்ன செய்கிறார்? தப்பும்படி காக்கிறார். இந்த ராப்சர், இந்த ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் உபத்திரவ காலத்திற்கு அந்தி கிறிஸ்துவுக்கு முந்தினது அல்ல, பிந்தினது தான் என்று சிலர் கருதுகிறார்கள். அது அவங்க கருத்து. இது அடிப்படை உபதேசம் இல்லை. அவர் வரப்போகிறார்ன்றது அவங்க மறுக்கலை. சபை எடுத்துக்கொள்ளப்படாது. அந்தி கிறிஸ்து காலத்திலையும் சபை இருக்கும், உபத்திரவ காலத்திலையும் சபை இருக்கும் என்று ஒரு சாரார் வாதிடுகிறார்கள், நம்புகிறார்கள். என்னை போன்ற ஒரு சாரார் அந்தி கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்னாலேயே அக்கிரமக்காரன், தடை செய்கிறவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே, தடை செய்கிறவன் இருக்கிற வரைக்கும் அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்பட முடியாது. சபை தான் தடை செய்து, அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியாதபடி தடை செய்து,
2 தெசலோனிக்கேயர்ல அப்படி தான் படிக்கிறோம். அதனால் சோதம் கொமோராவில் கர்த்தர் லோத்தையும் உடைய குடும்பத்தையும் எடுத்து கொண்ட பிறகு தான் சோதம் கொமோராவை அழித்தார். அதனால் வேதத்தில் அதற்கு முன் உதாரணங்கள் உண்டு. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஒரு பேழைக்குள்ளே வச்சு பூட்டின பிறகு தான் மழையை அந்த பூமியின் மேலே அனுப்பினார். அதனால் தம்முடைய ஜனங்களை நோவாவும் அவன் குடும்பம் மேலேயும் மழை பெய்யலை, அவங்கள வெள்ளம் எந்த விதத்துலையும் பாதிக்கலை. அதே போல தான் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றின மாதிரி தான் ஆண்டவர் தேவ ஜனத்தை, சபையை எடுத்துக்கொள்வார். இந்த உபத்திரவ காலத்திலிருந்து தப்புவிக்கும்படி 7 வருஷம் உபத்திரவ காலம், 3 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை, அதில் பாதி அந்தி கிறிஸ்துவின் காலம். அதிலிருந்து தப்புவிக்கும்படி கர்த்தர் காப்பார். அதனால் அந்த 7 வருஷம் யூதர்களுக்கான காலம், புறஜாதிகளுக்கான காலம் இல்லை, யூதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான காலம். யூதர்களுக்கு கர்த்தர் இந்த பூமியிலே தானே பாதுகாப்பு கொடுப்பார். அதுலேயும் 1,44,000 பேரை அவர் உயிரோடு எடுத்துக்கொள்வார், பரலோகத்துக்கு மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்வார். உயிர்த்தெழுதலே 7 வருஷம் இருக்குல்ல, இடையில் 5 வருஷம் இருக்குது. முதல் வருஷம் இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் சபை எடுத்துக்கொள்ளப்படும், அதுக்கப்புறம் இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல, மொத்தம் 7 வருஷம் உயிர்த்தெழுதல்ல. அதனால் வேதத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பல ஆதாரங்கள், என்னுடைய யூடியூப் சேனலில் போய் நீங்கள் அந்த ஒரு 8 செய்திகள் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷத்தை, அந்த தலைப்பில் 8 1 மணி நேர வீடியோக்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றியே பல தொடர்ந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறேன். இப்போ கொரிந்தியர் பேசுகிற மாதிரி அப்போ வெளிப்படுத்தல் பேசியிருக்கிறேன். அதுவும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள், உங்களுக்கு அதில் விரிவான விளக்கம் கிடைக்கும். அது பெரிய சோதனைனா அது நமக்கு வராது. அதிலிருந்து நம்மை ஆண்டவர் காத்து விடுகிறார். ஜலப்பிரளயத்திலேருந்து நோவாவை எடுத்த மாதிரி நம்மளை எடுத்துடுறார். சோதம் கொமோராவில் லோத்தை அவன் குடும்பத்தை எடுத்த மாதிரி நம்மளை எடுத்துருவார். சின்ன சோதனை, அதை அனுமதிக்கிறார், அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். ஆகவே கர்த்தர் மட்டும்தான் நம்மை சோதனையிலிருந்து தப்புவிக்க முடியும். உபத்திரவ காலத்துக்கும் அந்தி கிறிஸ்துவனுடைய கொடுமைக்கும் கர்த்தரால் மட்டும்தான் நம்மை தப்புவிக்க முடியும். சோதனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிற வல்லமை கர்த்தருக்கு மட்டும்தான் உண்டு. பணத்துக்கோ மனிதனுக்கோ விக்கிரகங்களுக்கோ வேறு எந்த சக்திக்கும் கிடையாது. ஆகவே தேவனாகிய கர்த்தரை மட்டுமே தொழுது கொள்வோம். ஆமென்.